Praise the Lord, hallelujah. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 நாளாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 21 முதல் 24 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. 21வது அதிகாரத்திலே யோசபாத் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில் பிதாக்களண்டையில் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவன் குமாரனாகிய யோராம் யூதாவுக்கு ராஜாவாகின காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாய் இருந்தது. 8 ஆண்டுகள் எருசலேமிலே அரசாளும்படியாக அங்கே காரியங்கள் நடந்தது. அந்த யோராம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆகாபினுடைய குமாரத்தி அவனுக்கு மனைவியாய் இருந்தாள். கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்னென்றுக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க கர்த்தர் சித்தமில்லாதிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை யோராம் செய்தபடியினாலே அங்கே அவனுக்கு குடலிலே வியாதி மகாவாதையாக வந்தது. அந்த வியாதி நிமித்தம் அவன் செத்து போனான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து 22வது அதிகாரத்திலே அகசியா யூதாவின் ராஜாவாக வருகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே அகசியா இளைய குமாரனா இருந்தாலும் மூத்த குமாரர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டதினால் இங்கே 22 வயதாயிருக்கிறதான அகசியா 1 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். ஓம்ரியின் குமார்த்தி ஆகிய அவன் தாயின் பெயர் அத்தாலியாள். ஆகாப் குடும்பத்தார் வழிகளில் நடந்தது போல இவனும் துன்மார்க்கமாய் தாயின் ஆலோசனையின்படி நடந்தான் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எனவே தேவ கோபாக்கினை அங்கே கடந்து வருகிறதையும் அங்கே இந்த அகசியா யுத்தத்தில் கொல்லப்பட்டு விடுகிறதையும் நாம் பார்க்க முடியும். அகசியா தாயாகிய அத்தாலியல் தன் குமாரன் இறந்து போனதை கண்டு அங்கே அவங்க எழும்பி குடும்பத்தில் ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினார். ராஜாவின் குமார்த்தியாகிய யோசேபியாத் கொண்டு போடப்படுகிற ராஜா குமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு மறைத்து வைத்து வளர்த்ததை நாம் பார்க்கிறோம். ராஜாவாகிய யோராமின் குமாரத்தியும் ஆசாரனை யோராமின் மனைவியுமான யோசேபியாத் அந்த காரியத்தை செய்து 6 ஆண்டுகள் ஆலயத்தில் ஒழித்து வைத்திருந்தாள். 7வது ஆண்டிலே திடங்கொண்டு யோய்தா அங்கே இந்த யோவாசை ராஜாவாக கொண்டு வருகிற காரியத்தையும் இங்கே அத்தாலியால் ஓடி வந்து துரோகம் என்று சொல்லி கூக்குரலிடும் போது அங்கே அவள் தேவாலயத்துக்கு வெளியே கொண்டு போய் ராஜாவினுடைய குதிரைகள் பிரவேசிக்கிற இடத்திலே கொல்லப்படுகிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இந்த யோவாஸ்
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து ஆசாரியனாகிய யோய்தா சொன்னபடி ஆலோசனையின்படி நடந்து ஆண்டவரை மகிமைப்படுத்திய காரியத்தையும் பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை யோவாஸ் செய்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதாம் ஏவாளின் பாவத்துக்கு பிறகு ஆண்டவருக்கு முதல் முறையாக காணிக்கைகள் படைக்கப்பட்டன. அதன் பின்பு பல வகையான காணிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டன. பாவத்தின் கொடுமையின் தன்மையாக தேவனை தொழில்களின் முக்கியத்துவத்தையும் அறியத்தக்க காணிக்கைகள் படைக்கப்பட்டன. அதே விதமாக இங்கேயும் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்டாவதாக. தொடர்ந்து ஆசாரியனாகிய யோய்தா தீர்க்காயுசுள்ளவனாய் முதுவயதில் மரித்தான். அவன் மரணத்துக்கு பிறகு யோவாஸ் தனது நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டான். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபட தொடங்கினான். அங்கே ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரன் சகரியா கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு அங்கே எச்சரிப்பு கொடுத்த பொழுது அந்த சகரியாவை கல்லறிந்து கொன்று போடப்படுகிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். இங்கே யோவாஸ் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டிருந்தபடியினாலே அங்கே யோவாசனுடைய காரியங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. சிரியாவின் சேனை ஒரு கூட்டமாய் வந்து இந்த யோவாசுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். அங்கே தொடர்ந்து 25வது அதிகாரத்தில் அமத்சியா யூதாவின் ராஜாக வருகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அமத்சியாவின் காரியங்களை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. மகிமை உண்டாகும். இந்த ஆசனங்களை தியானிக்கிற நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர்தாமே மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னை வசனத்தின்படி நாம் நடப்போம். புதிய வெளிச்சத்தை, புதிய மகிமை, புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ராஜா மகிமையான காரியங்களை நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன்.